இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் பயணித்த போது உடன்படிக்கை பேழை முன் சென்றது. இந்த உடன்படிக்கை பேழையாக இருக்கின்ற நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்வுக்கு முன்னே அவர் செல்கிறார் என்ற மகிழ்வோடு இந்த நற்கருணை பவனியை இந்த இடத்திற்கு நாம் நிறைவு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். கடவுளினுடைய அளப்பரிய ஆற்றல் தான் எங்களுடைய வாழ்க்கையின் மையம் என்பதை சொல்லால் மட்டுமல்ல, நம்பிக்கையினால் மட்டுமல்ல, நம்முடைய செயல்களால் நாம் இதனை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே ஒரு நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடவுளின் அளப்பரிய ஆற்றல் நம்முடைய குடும்பங்களையும் வாழ்வையும் நம்முடைய திரு அவையும் வழிநடத்த இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களை ஆளுகிறது என்று நம்புகின்றோம். நீரே எங்களுக்கு மையமாக இருக்கிறீர் என்பதை உணர்கின்றோம். அருமையான நேரத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். நீர்தான் எங்களை வழிநடத்துகிறீர் என்ற ஒரு மனத்தோடு இணைந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இந்த பவனியிலே கலந்து கொண்டு ஜெபித்தவர்களையும் பார்த்து இந்த இறையருளை பெற்றவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்று உணர்கின்றோம். ஆண்டவரே, பங்கு மக்களையும் எங்களையும் ஆசீர்வதித்தருளும். பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு எங்களை அழைக்கிறீர் என்ற அருளில் உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த அருமையான அருள் நிகழின் வழியாக எங்களுடைய வாழ்வை புதுப்பித்தருளும். ஆமேன். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 5 தொடங்கி 10 முடிய. இயேசு அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தன்னுடைய நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடையாக கதவை தட்டிக்கொண்டே இருந்ததால் அவருடைய நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு அது திறக்கப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ராயப்பர் சின்னப்பர் விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த திருவிழாவின் போது இந்த இரட்டை புனிதர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். கடவுள் எத்துணை விதமாக நம்மை வழிநடத்தியிருக்கிறார். நம் பங்கை, நம்முடைய ஊரை, அவரை சார்ந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவர் எப்படி செம்மையாக வழிநடத்துகிறார் என்பதை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்றியின் விழாவிலே உச்சமாக
இந்த நாள் நமக்கு அமைகிறது. வத்திக்கான் திருச்சங்கம் மகிமையோடு உரைக்கிறது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமும் நற்கருணைதான். அதனால்தான் நாம் இந்த 8வது திருநாளிலே எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இயேசுவினுடைய உடனிருப்பு, கடவுளினுடைய அன்பின் உடனிருப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மட்டுமல்ல பிறரும் அதை நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நற்கருணை பேரருளை வீதிகளிலே எடுத்து வந்து, இவர்தான் எங்கள் ஆண்டவர், இவர்தான் எங்களோடு இருக்கின்றார், உள்ளங்களில் வாழுகின்ற ஆண்டவர் எங்களை வழிநடத்துகின்ற மேன்மையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே பேதுரு பவுல் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த சமயத்தில் நம்முடைய நம்பிக்கையினுடைய உச்சம் இந்த நாள். ஆகவே நற்கருணை பேரருளால் நாம் இயங்குகிறோம் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, உலகம் முழுவதும் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையினுடைய மக்கள் இந்த நாளிலே இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். கடவுளினுடைய அன்பு இந்த உலகத்திற்கானது. நம்மை அவர் அன்பு செய்கிறார். பார்ந்தவர்களே, இந்த நாளில் இயேசுவின் இதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் அது இதயங்களின் திருநாள். ஒவ்வொரு இதயத்திற்கும் திருநாள். இதயம் இருக்கின்ற அத்துணை மனிதர்களும் கடவுளின் அன்பால் வழிநடத்துகிறார்கள், வழிநடத்தப்படுகிறார்கள் என்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது திருநாள். உண்மையிலேயே February 14 அல்ல, இந்த நாள்தான் கடவுளின் அன்பின் வெளிப்பாடான திருநாள், இயேசுவினுடைய அன்புக்குரிய திருநாள், இதயங்களின் பெருநாள். ஆக இந்த திருநாளிலே நம்முடைய நம்பிக்கையினுடைய இதயமாக இருக்கின்ற இயேசுவை நாம் வெளிப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பார்ந்தவர்களே, டிக்சிட் நோஸ் என்று சொல்லப்படுகிற 4வது இறை மடல் ஒன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த மடலில் என்ன என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு ஒரு இதயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த இதயம் இயேசுதான், இயேசு மட்டும்தான். ஆக இந்த உலகத்தினுடைய இதயம் இயேசுவே, கடவுளின் அன்பாக இருக்கின்ற இயேசுவே இந்த உலகத்தின் இதயமாக இருக்கின்றார். நாம் நினைக்கிறோம், இந்த மனிதர்களையும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற ஆற்றல் எது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. கடவுளின் அன்பான இயேசுவின் இதயம்தான் இந்த உலகத்தை சுழல வைக்கிறது, மனித வாழ்வை ஆற்றுப்படுத்துகிறது, மனிதனுக்கு வேண்டியதை செய்கிறது, மனித இதயங்களை அன்பினால் நிரப்புகிறது. ஆகவே இது ஒரு ஒப்பற்ற திருநாள். கடவுளின் அன்பு நம்முடைய இதயங்களில் இருத்துகிற ஒரு பெருநாள். யாரெல்லாம் அந்த அன்பை பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளினுடைய மாட்சிமையின் அருளை பெறுகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பினால் இயக்கப்படுகிறோம் என்பதை அறிய வேண்டும். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அதனால்தான் கத்தோலிக்க திரு அவையிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கின்ற நாம் அன்பே தெய்வம் என்று சொல்லுகிறோம். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உருவங்களில் வாழ்கின்ற கடவுள் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் இதயத்தில் வாழ்கின்ற கடவுள். ஆக கடவுளுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது இதயங்களில் மட்டும்தான் இருக்கிறது. இயேசுவின் திரு இதயம் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசுவின் திரு இருதய பக்தியை 350 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்கரெட் மரியம்மாள் என்ற புனிதை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு இருந்த காட்சியின் மூலமாக இயேசுவினுடைய அன்பை சுவைத்தார். அந்த இதயம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த இதயத்தினுடைய ஆற்றலை அவர் புரிந்து கொண்டு எல்லா மக்களும் இந்த இதய அன்பை தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், அன்பில் இருந்து யாரெல்லாம் வேறுபட்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அன்புக்கு திரும்ப வேண்டும் என்று அறைகூவல் எடுத்தார். அதனுடைய 350வது ஆண்டைத்தான்
இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். அதைத்தான் நமக்கு திருச்சபை வலியுறுத்துகிறது. ஆக இதயங்களின் விழா இன்று. அன்புக்கோர் விழா என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அன்பை கடவுள் எப்படி தன்னுடைய மகன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவினுடைய அந்த இதய அன்பு கடவுளின் அன்பாக இருந்தது. அதனால் தான் திருத்தந்தை சொல்லுவார், நீங்கள் கடவுளின் இரக்கத்தின் முகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவருடைய இரக்கத்தின் முகம் இயேசுவில் மிளிர்கிறது. கடவுளின் சாயல் இயேசுவிலே மிளிர்வதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை பேரருள் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அவர் இதயங்களில் ஆட்சி செலுத்துகிறார் என்பதை உணர்த்துகின்ற நாள்தான் நற்கருணை விழா. அதைத்தான் இன்று நாம் இந்த திரு அவையின் வழியாக, இந்த கொண்டாட்டங்களின் மூலமாக அதை உணர்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பேதுரு என்ற பாறை இந்த பேதுரு என்ற பாறையின் மேல் அவர்தான் விண்ணகத்தின் மண்ணகத்தின் திறவுகோலை வைத்திருக்கின்றார். இந்த திறவுகோல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவர் இதயத்தில் இயேசுவை வைத்திருந்ததால் தான், அவருடைய இதயம் கடவுளின் அழைப்பிற்கு ஏற்கப்பட்டதால் தான் அந்த அன்பு நிறைவாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு சென்றார். மனித இதயங்கள் பண்படுத்தப்பட்ட அந்த நிலையங்களாக இருக்கின்ற பொழுது கடவுளினுடைய பேரருடைய வழிகள் பிறக்கின்றன. அதை பேதுரு நமக்கு தருகின்றார். பவுலடிகளார் தன்னுடைய இறை வார்த்தையின் மூலமாக எல்லா மக்களையும் இணைக்க வேண்டும், யாரையும் விட்டுவிட முடியாது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் 99 விட ஒன்றை அவர் விரும்புகின்றார். யாரும் அது பிரிந்து விட முடியாது, யாரையும் விட்டுவிட முடியாது. விலகி போனவர்களையும் ஒன்றுபடுத்துகிற பேரன்புதான் கடவுளினுடைய மாபெரும் பேரன்பு. ஆகவே இதை உணர்கின்றோம், இதில் நாம் செழுமை பெறுகிறோம், நம்முடைய இதயங்கள் மாட்சி பெறுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான ஆலயம் நமக்கு சில உண்மைகளை தருகின்றன. ஏனென்றால் தந்தை இன்னாசி அவர்கள் 40 ஆண்டு காலமாக பணி செய்தார்கள் இந்த இடத்திலே. பணியை பார்க்கின்ற பொழுது பிரமிக்க வைக்கின்றது. மறை மாவட்டத்தினுடைய 70 விழுக்காடு மக்கள் இதை தாய் கோயிலாக கொண்டாடினார்கள். காரணம் என்ன? இந்த இரட்டையர்கள் செய்த புனிதம்தான். இந்த இன்னாசியார் என்ற அருள் தந்தை, முதல் தந்தை, அவர் என்ன வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஒவ்வொரு ஊரிலும் எப்படி கிறிஸ்தவம் நடைபெற வேண்டும், கிறிஸ்துவ ஆலயங்கள் பராமரிக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் எப்படி முறையாக நன்முறையிலே வாழ வேண்டும், எப்படி திரு அவைக்கு அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்ற கற்றுத்தந்த மகான் வாழ்ந்த இடம் இது. ஆகவே நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தாய் கோயில் இது. ஆகவே நமக்கு மட்டும் இந்த விழாக்கள் அல்ல, கடவுளினுடைய நற்பண்புகளை சொல்லுகிற நமக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இங்கே இருந்து நாம் பார்க்கிறோம் பேட்டை வரை, வடக்கே நாம் செல்லுகின்ற வேலாயுதபுரம் வரை நமக்குடைய வாழ்க்கையினுடைய மக்கள் இதிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே பேதுரு பவுலை போல அவர்கள் என்ன செய்தார்கள்? இதயத்திலே இயேசுவை சுமந்து சென்றார்கள். எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த அன்பு அங்கே மேம்பட்டது. ஆகவே ஒன்றை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்வோம், கடவுளினுடைய மேலான அன்பு நம் இதயங்களில் நற்கருணை வாயிலாக நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே பேழை தந்த வாழ்வு, பேழையானது முன் சென்று எங்கெல்லாம் மக்கள் வாழ நினைத்தார்களோ அங்கெல்லாம் முன் சென்று அவர்களுக்கு வழிகாட்டியது. இன்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் இதயத்தில் நற்கருணை யார் சுமக்க மறுக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவதில்லை. அவர்களுக்கு யாரெல்லாம் சுமக்கின்றார்களோ, கடவுளின் அன்பை நற்கருணையின் வாயிலாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை கண்டுகொள்வார்கள். பார்ந்தவர்களே, நமக்கும் கடவுளுக்கும் என்ன? நமக்கும் கடவுளுக்கும் நாம் இறை வேண்டல் என்று சொல்லுகிறோம். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், எல்லோருக்கும் கடவுள் வல்லவர், எல்ஷடாய், யாவே என்று சொல்லியிருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த பாடம் என்ன? அவர் ஒரு தந்தை. ஆக தந்தைக்கும் நமக்கும் உறவு இருக்கிறது.
ஆகவே நாம் நம்புகின்ற நம்பிக்கையினுடைய முதல் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், தந்தையான கடவுள், தந்தையாக இருக்கின்ற கடவுள் ஒரு உறவுக்காரர். தந்தையைப் போல நமக்கு வேண்டியதெல்லாம் தருவார் என்பதுதான். ஆக இறை வேண்டுதல் என்பது உறவை பலப்படுத்துவது, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை காட்டுவதுதான் இறை வேண்டல். அந்த இறை வேண்டல் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? அது மட்டுமல்ல, கடவுள் தன்னுடைய சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் வாழ்வுக்காக அளித்தார். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், கடவுளின் அன்பு இயேசுவே. அவர் தன்னுடைய உயிரை சிலுவையில் பகிர்வாக கொடுத்தார் என்ற உண்மையை நாம் அறிகின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவி என்ற செயல் நாம் நம்புவது மட்டுமல்ல, செயல்படுத்துகிறோம் என்பதையும் நமக்கு குறிக்கின்றது. ஆகவே இறை வேண்டல் என்பது என்ன? நமக்கும் கடவுளுக்கும் பெரிய நீண்ட தொடர்பு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வழிமுறையிலே, நம்முடைய இந்த புனிதர்களாக இருக்கின்ற பேதுரு, பவுல் கொடுத்த வழியினிலே நாம் தொடர்ந்து அவரோடு தொடர்பு கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது எது உண்மையான இறை வேண்டல்? இறை வேண்டலினுடைய பரிணாமம் என்ன இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பகிர்தலே இறை வேண்டல் என்ற வழிதான். அன்புக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நாம் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன என்று சொன்னால், ஒரு நண்பர் ஒரு வீட்டிற்கு வருகின்றார் இல்லையா? இப்போ தான் நண்பர்களை தான் கூப்பிடுறதே இல்லையே. நம்ம முன்னாடி சேந்த மரத்தில் திருவிழா கொண்டாடினா பக்கத்து ஊருக்காரங்கள்லாம் விருந்தா வருவாங்க. இப்போ நம்மெல்லாம் சொல்லிடுவோம், நீ வராதையா, வரும்போது என்ன செஞ்சிரு, ஹோட்டல்லே இப்போ சாப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போல்லாம் கூப்பிட மாட்டோம். முன்னாடி ஒரு வீட்டில் பார்த்தா, திருவிழாவுக்கு பார்த்தா கூட்டம் கூட்டமாக ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. ராட்டனம் ஆடுறதுக்கு மக்கள் இருப்பாங்க, கடையில் பொருட்கள் வாங்கிறதுக்கு மக்கள் வந்திருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, நானே நமக்குத்தானே அப்படி தான் புண்டு. நல்லா வருவோமா, ட்ரெஸ் பண்ணுவோமா, வசனம் சாப்பிடுவோமா, வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு நமக்கு இருக்குது. ஆக நமக்கு திருவிழா என்று சொன்னாலே நமக்கு இப்படி சுருங்கி போய்விட்டது, மக்கள் இல்லாத திருவிழாவாகவும் மாறிவிடுகிறது. மருந்தவர்களே, இந்த திருவிழா நேரத்தில் நமக்கு சொல்லி தருகிற பாடம், ஒரு நண்பர் வருகிறார். நண்பர் வருகின்ற பொழுது, உன்னுடைய நண்பர் உன் வீட்டில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த விவிலியம் நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறது. ஏன்னா இது ஒரு கற்பித்தல். திருச்சபையிலே மக்கள் கற்பித்ததிலும், நட்புடன் உறவாடுவதிலும், உறவு கொள்வதிலும், கடவுளோடும் மக்களோடும் உறவு கொள்வதிலும், அப்பத்தை பிடுவதிலும் அவர்கள் ஜெபித்திருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அவன் ஜெபித்திருப்பதற்கு என்ன விஷயங்கள் என்றால், கற்றுக்கொள்வது முதல் பாடம். கற்றுக்கொள்ளணும். இறை வேண்டல் என்ற பாடத்தை எப்படி கற்றுக்கொள்வது? அதற்கு இன்று சொல்லப்படுகிற செய்தி, நண்பர்கள் வருகின்ற பொழுது இந்த நண்பர்களுக்காக நீ என்ன வச்சுருக்கீங்க, வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க, வீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்குது 3 ரொட்டியாவது வேணும். இதற்கு அந்தோனியார் தன்னுடைய புத்தகத்திலே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த பகுதிக்கு, தட்டும்போது திறக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனை தொந்தரவு கொடு, அதை போல கடவுளை தொந்தரவு கொடு, அவர் உனக்கு தருவார் என்பதுதான் பல பாடங்கள், இதை பற்றிய விளக்கங்கள். ஆனால் அந்தோனியாரினுடைய விளக்கம் அவருடைய புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, உன் நண்பனுக்காக 3 ரொட்டி உனக்கு வேண்டும், 3 ரொட்டியாவது வைத்திருக்க வேண்டும். நீ மற்றவங்கள்ட்ட கடன் கேட்க முடியாது. இன்னைக்கு நம்ம 3 ரொட்டி இல்லை, பகிர்தலுக்கு ஒன்றுமில்லை, ரொட்டியே இல்லை, கடன் கேட்டு கொண்டு இருக்கின்றோம். பார்ந்தவர்களே, இறை வேண்டல் என்று சொல்லுகிற போது 3 ரொட்டிகள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு விளக்கம் என்ன என்று சொன்னால், முதல் ரொட்டி என்பது நம்பிக்கையை குறிக்கும். முதல் ரொட்டி நம்பிக்கை. உங்கள் வீட்டில் நம்பிக்கை இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எந்த ரொட்டி உனக்கு கிடைக்காது, எந்த ரொட்டியும் பகிர முடியாது. இறை வேண்டல் இல்லவே இல்லை என்பதாகும். ஆக முதல் ரொட்டி
உன் நண்பனுக்காக, அடுத்த வீட்டுக்காரருக்காக, உன்னுடைய சகோதரனுக்காக நீ வைத்திருக்கிற முதல் ரொட்டி என்ன? கொடுப்பதற்காக நீ என்னை வைத்திருக்கிறாய். அவன் வீட்டில் என்ன வச்சிருக்க? ஒன்றுமே இல்லை, கடன் தான் கேட்க முடியும். அப்படின்னா என்ன வாழ்வு? கிறிஸ்தவ வாழ்வு என்பது கொடுக்கின்ற, பகிர்கின்ற வாழ்வு. ஆக முதல் பகிர்தல் என்ன வேண்டும்? முதல் ரொட்டியாக இருப்பது என்ன என்று சொன்னால் நம்பிக்கை என்ற ரொட்டி. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை என்பது வெறும் கடவுள் நம்பிக்கையோடு இணைத்து விட முடியாது. அதற்கு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு நம்பிக்கை இழந்து இரவு நேரத்தில் வருகிறான். உன்னுடைய சகோதரனாக இருக்கலாம், உன்னுடைய நண்பராக இருக்கலாம், உன்னை தேடி வருகிறான், உன் வீட்டிற்கு நள்ளிரவில் வருகிறான். அவனுக்கு என்ன கொடுக்க வைத்திருக்கிறாய்? அன்பார்ந்தவர்களே, உயிரற்று இருக்கின்றவனுக்கு உயிர் கொடுப்பதுதான் முதல் ரொட்டி. நம்ம சில நேரங்களில் இங்கிருந்து நம்முடைய யாருக்காவது சுகமில்லை அப்படின்னா எங்கே போவோம்? சுரண்டைக்கு போவோம். நம்ம ஊரில் டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்களா, இருந்தாலும் சுரண்டை போவோம். கொஞ்சம் பணம் இருந்தால் திருநெல்வேலிக்கு போவோம். அதோடு கொஞ்சம் பணம் கூடுதல் இருந்ததுன்னா எங்கே போவோம்? மதுரைக்கு போவோம். சில பேருக்கு வெள்ளூர் கூட போவாங்க. சின்ன காய்ச்சல் வந்ததுனாலும் போவாங்க. இந்த அம்மாக்கள் பக்கத்தில் இருக்கும் சுகமில்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிரும். என்ன வேணும்? நல்ல வேணும். இவன் வேண்டுதல் செஞ்சிருப்பா. எனக்கு எதிராக இருந்தால் பற்றியா, அவள் வீட்டு அந்த மரமெல்லாம் என் வீட்டு வாசப்படிக்குள்ளே வந்தது. சொல்லி சொல்லி பார்த்தேன். கடவுள் நல்ல தண்டனை கொடுத்தார். சரி, இவ என்ன செய்வா அப்படின்னு சொன்னால், சுரண்டையிலிருந்து அக்கா படுத்திருப்பா, அவளுக்கு சுகம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இங்கேருந்து ஒரு ரெண்டு ஆப்பிள், 2 ஆரஞ்சு இதை வாங்கி கையில் வைப்பா. வாங்கி இங்கேருந்து பஸ் ஏறி போவாள். போய் அங்கே போய் சொல்லுவா, பக்கத்தில் இருக்கிற பெட்டில் போய் பண்ணிக்கிட்டு, இப்படித்தான் ஒருத்தர் வந்தார், பொசுக்குன்னு போயிட்டார் தாயே அப்படின்பா. இதுக்கு 2 நீ ஆப்பிள் பழம் கொடுக்காமல் இருந்தானே. இன்னைக்கு வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தளர்ந்து போய் வருகிறார்களோ அந்த தளர்விலிருந்து, சோர்விலிருந்து ஊக்கம் ஊட்டுகிற முதல் ரொட்டி இன்னைக்கு இல்லை. அதான் பகிர்தலுடைய முதல். நம்பிக்கையை ஊட்டுங்கள், நம்பிக்கையை பகிருங்கள். நீ வெற்றி பெற்றாய். அந்த இதயத்தினுடைய அந்த வெளிப்பாடிலே சொல்லப்படுகிறது, அன்பார்ந்தவர்களே, இதயத்திற்கு என்ன வரலாறு வைத்திருக்கிறீர்கள்? இதயம் என்ன இருக்கு? உன்கிட்ட இருக்கிறது உன் உடல் இல்லை. இந்த பம்ப் பண்ணுகிற, ரத்தத்தை பம்ப் பண்ணுகிற அந்த இதயம் அல்ல நீ. அதுதான் நீதான் அந்த இதயம். உனக்கென்று ஒரு இதயம், உனக்கென்று வாழ்வு, உனக்கென்ற நம்பிக்கை, உனக்கென்ற சிந்தனை, இவைகள் தான் இதயம். நீ இதயம்தான் கல்லாய் போயிருக்க. உன்கிட்ட என்ன இருக்கு? பகிர்வதற்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால்தான் என்ன செய்யும்? நன்றியோடு நினைத்து பார்க்கும், நன்றி உள்ளவர்களாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, முதல் ரொட்டி என்பது மற்றவர்கள் உயிரிழந்து வருகின்ற மக்களுக்கு உயிர் ஊட்டுகிற பணிதான் முதல் பகிர்தல். நம்பிக்கை ஊட்டணும். அவன் நள்ளிரவில் வந்தா, வழி இல்லாமல் வந்திருக்கான், உன்னை தேடி வந்திருக்கிறான், நீ என்ன கொடுக்கிறாய்? அப்போ ஒருத்தர் நோயிற்று இருந்ததுன்னா இங்கே இருந்து நோய் உன் கதையை சொல்லப்படாது. தோல்வியின் கதை அல்ல, வெற்றியின் கதை. கடவுள் உன்னை காப்பாற்றி இருக்கிறார். நன்றி உள்ளவனாக இரு, கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இரு என்று சொல்லி உன்னுடைய நம்பிக்கையை பகிர்வது தான் இறை வேண்டல். அதுதான் இறை வேண்டல். ஒரு மனிதனுக்கு, சோர்வுற்று இருக்கிற மனிதனுக்கு சோர்வை நீக்குகின்ற அருமருந்து பகிர்தல். அதுதான் முதல் ரொட்டி. அது நம்பிக்கையின் ரொட்டி. இது இல்லாத குடும்பங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு என்னது? எல்லாத்தையும் நம்புவா. வாட்ஸ்அப் நம்புறா. எல்லாரும் கையில் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த வெத்திலை தடவுத மாதிரி தடவிட்டு கிடக்கா. எல்லா ஆண்கள் அப்படி இல்லை. ஆண்கள் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பைக்கில் வச்சுருப்பாங்க. அவன் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நம்மகிட்ட இருக்க புளிய மரத்துலலாம் போய் பார்க்குறான். எங்கெங்கே குழி கிடக்குது. அது ஒரு ஆளை போக மாட்டேக்கான், 2 ஆளை போகிறான். போய் டபக்குன்னு விழுந்துறான். விழுந்த கதைகள் நமக்கு தெரியும், வீழ்ந்த கதைகள் தெரியும், வெற்றியின் கதைகள் தெரியுமா? நம்பிக்கையை பகிர்வது தான் முதல் ரொட்டி. 2வது ரொட்டி என்ன சொல்லுகிறப்படுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, 2வது பகிர்தல் மகிழ்ச்சியின் பகிர்தல். எதை எதிர்நோக்குகிறாய்? இந்த ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு, ஜூபிலி ஆண்டு.
ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று 2025 ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது? எதிர்நோக்கின் பயணிகள் என்று சொன்னாலும் கூட எதை எதிர்நோக்குகிறோம்? மகிழ்ச்சியை எதிர்நோக்குகிறோம். இந்த துன்பம் முடியாதா? இந்த துன்பம் விரைவில் போகாதா? உனக்கும் எனக்கும் மகிழ்ச்சி கிடைக்காதா? இதுதான் இறைவேண்டல். இறைவேண்டலினுடைய உன்னதம் என்ன? எதை பகிர்ந்து கொள்ளுகிறோம்? என் மகிழ்ச்சி உங்களிலும், உங்கள் மகிழ்ச்சி என்னனையும் அது பகிரப்பட வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய கடிதத்திலே சொல்வார், உங்கள் நம்பிக்கையினால் நானும், எனது நம்பிக்கையினால் நீங்களும் வாழ்கின்றீர்கள் என்பது நம்முடைய பணியினுடைய வெளிப்பாடாக இருக்கும். பகிர்தலுக்கு என்ன வேண்டும்? நம்பிக்கை வேண்டும். உன் வாழ்க்கையிலே கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்ற அன்பு மகிழ்வு வேண்டும். மூன்றாவது ரொட்டி தான் என்ன சொல்லப்படுகிறது? அது இரக்கத்தின் ரொட்டி. இதயம் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா கரங்களில் மிகும். இல்லை, கரங்களை அப்படி லேசாக உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். கரங்களை பார்த்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் நல்ல கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். வளையல் மட்டும் போடலை, வளைந்து கொடுக்கிற நல்லதையும் கொடுக்கக்கூடிய நல்ல கைகள். என்ன, சில பேர் கைங்களுக்கு கொடுத்து சிவந்த கரங்கள். உங்கள் கண்ணாடியை பார்க்க வேண்டாம், முகத்தை பார்த்தா. என்னத்தை பார்க்க வேண்டாம்? கண்ணாடியை பார்க்கக்கூடாது, முகத்தை பார்த்தாலே. கையை பார்த்தாலே தெரியும். கையை பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள், உங்கள் முகத்தோடு அழகாக இருக்கும். ஏன்னா கொடுக்கிற கைகள். சிலருக்கு வாய் நல்லா பேசுவான், விடிய விடிய பேசுவான், சக்கரையாக பேசுவான், நல்லா. அப்பா கை விளங்காது, கை விளங்காது, கொடுக்காது. பக்கத்தில் எம்மா என்ன அப்படி இப்படிம்பா கொடுக்க மாட்டான். நம்மளே அனுபவிச்சிருக்கோம்ல. எங்கேயாவது நம்ம வயிற்று பசியோடு போவோம், எம்மா ஏதாவது உடனே அவங்க நம்ம போய் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம மூஞ்சை பார்த்து, நீங்கள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா? இந்த டைலாக் நல்லா தெரியுது. ஆமாம், அவருக்கு எங்கள் வீட்டில் காப்பி குடிக்க மாட்டார். நீ தான் கொடுக்க மாட்டியே, அப்புறம் என்ன கஞ்சத்தனம்? எங்கே கஞ்சத்தனம்? கஞ்சத்தனம் இருந்ததுன்னா வீட்டில் விளங்காது. இறை வேண்டல் என்பது கை விரித்தல். நல்லா சொல்லணும், நல்லா கொடுக்கணும். 5 அப்பங்கள் 5000 பேர்களுக்கு பழுகப்பட்டது. அது அதிசயம். ஆண்டவர் தன்னுடைய உடலை நமக்கெல்லாம் கொடுத்தார். அது பெரிய அதிசயம். தன்னையே கொடுக்கிற அன்பு இருக்கிறதே, அதுதான். வீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா அர்ப்பணித்தல் இருக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு அன்பாக இருக்கின்ற பொழுதுதான், அன்பார்ந்தவர்களே, அர்ப்பணித்தல் தான் பெற்றெடுக்கிறது. மகிழ்ச்சியை பெற்றெடுக்க முடியும், பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அன்புக்குரியவர்களே, அவர்களை வளர்த்தெடுக்க முடியும். ஆக இறை வேண்டுதல் என்ன? சில பேர் என்னென்னா, நம்ம ஊர்களில் இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. கத்தோலிக்கர்களுக்கு பைபிளை கையில் தூக்கிட்டான்னா அடுத்த நாளே மட்டப்பாவில் ஒரு கோயிலை கட்டிடுறான். அவன் தான் பெரிய சாமியார். என்ன போதிக்கிறார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அப்படி தான் இருக்குது. இவன் இங்கே இருந்து என்ன செய்வான்? உள்ளூர் கோயிலுக்கு வரமாட்டான். இங்கேருந்து கிழக்க ஒரு ஊர் இருக்குது. அவன் என்ன போடுறான்னா, அது இப்போ சுரண்டையிலே வந்துடுச்சு போலுக்கு. சுரண்டையில் வச்சு அவன் பிரியாணி போடுதான். சாமி, நீங்கள் என்ன போடுதிய? நீ என்ன போடுத? பிரியாணி போடுதான். இங்கேருந்து பிரியாணி திங்க ஜெபிக்கிறதுக்கு போயிறியா அப்படின்னு பார்த்தா ஜெபிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, பிரியாணி சாப்பிட போகிற. பார்ந்தவர்களே, இறை வேண்டுதல் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது எத்தனை ரொட்டி சொன்னேன்? எத்தனை ரொட்டி இருக்கணும்? 3 ரொட்டி இருக்கணும். இருக்கா? கொடுக்கறதுக்கு இருக்கா? உன் நண்பனுக்கு, உன் வீட்டுக்குள்ள உங்கள் அத்தை மாமாவுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குதா? இல்லை, அப்படி இல்லை. அத்தை மாமா இப்போ முதியவர்களாக 60 வயசுக்கு பிறகு போயிடணும், தெக்க போயிடணும், வழி அனுப்பிடணும். இவன் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கா. ஒருத்தி போகமெண்ட்டுக்கால இழுத்துக்கிட்டே கிடக்கு. சாமியாரை வச்சு கூப்பிட்டு வருவாங்க. சாமி நீங்கள் வந்தால் உடனே அது போயிடும். ஆமாம், எங்கே போவோம்? சீக்கிரம் போக சொல்லுங்கள் சாமி, டிக்கெட்டை கொடுங்க. முதல்ல உனக்கு டிக்கெட் கொடுக்கணும். நிறைய பேருக்கு அப்படி தான். டிக்கெட்டு கொடுக்கறதுலே கவனமாக இருக்கா. வேண்டுதறான், வேண்டி சீக்கிரம் போட்டுன்னு வேண்டிக்கோங்க சாமி, நல்ல மரணம் கிடைக்கட்டும். யார் சொல்லுதா? மருமக சொல்ல கவனிக்க முடியாது. அது ஆம்பளைகள் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அண்ணன் கவனிச்சுக்கிடுவான், தம்பி கவனிச்சுக்கிடுவான். இது ஒரு டயலாக். கடைசியில் அப்பாவும் அம்மாவும் நடுத்தருவில் நிற்காங்க. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையா? கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு கூட உனக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு முடியலை. உன் பிள்ளைக்கு என்ன கொடுப்ப? என்ன கொடுக்க முடியும்? பகிர்தல் என்பது அது ஒரு அதிசயமான பிரம்மாண்டமான புதுமை. அது உன்னில் நடக்கும். அதான் இறைவேண்டல். இறைவேண்டல் என்பது நீ கொடுக்க முடியும். 5 அப்பங்கள்
5000 பேர்களுக்கு பலுகச் செய்ய முடியும். நீ கொடுக்கிற எண்ணங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்க முடியும். அதான் இறைவேண்டல். இறைவேண்டலின் உச்சம் பகிர்தலே. பகிர்தல் இல்லாமல் ஒன்றுமில்லை. வீட்டில் சந்தோஷமாக பகிருங்க, கொடுங்க, கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க. நம்ம 1 சென்ட் இடம் கொடுக்க முடியாமல் அண்ணன் தம்பியும் சண்டை போட்டு சாவுறது வரைக்கும் இருக்கிறாங்க. சில பேர் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், வேறு ஒரு பையனோட கல்யாணம் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சாகுறது வரைக்கும் பேசாமல் இருக்கிறான். இது எல்லாம் என்ன பகிர்தல், என்ன வாழ்வு, என்ன இறை வேண்டுதல்? இறை வேண்டல். உனக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருந்தால் நம்பிக்கையை பகிர்வாய். அது பகிரப்பட வேண்டும். முதலிலும் முன்னிடம் பெறுகின்ற பகிர்தல் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆமோஸ் 5வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு சிறிய பாடத்தை படும். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காவில் கால் எடுத்து வைக்காதீர்கள். பெத்தேல்னா கடவுளின்டான். இவன் என்ன பண்ணா, நம்மெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கடவுள் வாழுகின்ற உன் இல்லத்தில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தங்கத்திலான பொன்னால் செய்யப்பட்ட அந்த பொற்கன்றுக்குட்டியை செய்து வைத்து விட்டாய். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடவுளை எடுத்துட்டு, நம்ம ஆண்டவர், இதயத்தின் ஆண்டவரை எடுத்துவிட்டு, உன்னாலான நீ உனக்கு பொன்னாலான ஒரு உருவத்தை உன் வீட்டில் வைத்திருக்கிறாய். இன்னைக்கு அதான் நடக்குது. வீட்டில் என்ன நடக்கிறது? தங்கம் செழிக்கிறது, செழிக்கட்டும். தங்கத்தினால் கடவுளை உருவாக்கி வைத்து பெத்தேல் என்ற கடவுளின் பூமியை நீ தகர்த்து விட்டாய். இரண்டாவதாக, கில்காவில் கால் எடுத்து வைக்காதீர்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இவன் எல்லாத்தையும் நம்புவான், இறை வார்த்தையை நம்ப மாட்டான், கடவுளை நம்ப மாட்டான். அங்கே இருக்கிற பூசாரி சொன்னா, இல்லைன்னா மற்ற யார் சொன்னால் அதை நம்பிடுவான். அதுதான் தெய்வ வாக்கு அல்ல. உன்னுடைய வாக்கு எல்லாம் கடவுளின் அன்புதான் வாக்கு. கடவுள் அன்பு செய்கிறார் என்பதை நினைவு கூறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இதயத்தில் அன்பை ஏற்றி வைப்போம். அது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற இனிய உறவை தரும். ஆக நம்முடைய வீட்டில் என்ன இருக்கிறது? பகிர்தலுக்கு ஒன்றுமில்லை என்றால் கடவுளுக்கு நமக்கும் இடைவெளி இருக்கிறது என்று பொருள். இறைவேண்டல் என்பது என்ன? 3 ரொட்டியை கொடுப்பதற்கான அதிசயம்தான் இந்த வாழ்வு. குடும்பத்திலே கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்காக திறக்கப்படும். மற்றவர்களுக்காக தட்டுகின்ற கை நிச்சயமாக பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நினைவுறுவோம், இந்த திருவிழா நாளில் நாம் நம்முடைய குடும்பத்தில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? இதயம் இருக்கிறது. இதயத்தில் இயேசுவின் அன்பு இருக்கிறது. நற்கருணை நாதர் உன்னுடைய இல்லத்தில் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இதயத்தின் அன்பை பகிர்வோம். எல்லா மனிதர்களையும் பெருகச் செய்கின்ற புனித பேதுரு பவுலை போல ஒருவர் இறை வார்த்தை என்ற அன்பை எடுத்து சென்றார். இன்னொருவர் நம்பிக்கை என்ற மகத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு திரு அவையை கட்டி எழுப்பினான். திலை அவையினுடைய தலைவராக இருந்து பேதுரு நம்மையெல்லாம் வழிநடத்துகின்றார். இந்த ஆற்றல் மிக்க இந்த புனிதர்களுடைய வழிநடத்துதலால் இதயங்களில், இந்த நம்முடைய இதயங்களில் இயேசுவின் அன்பை உள்ளே கொண்டு வருவோம். இந்த அன்பினால் இந்த உலகம் பகிரப்படட்டும். நமக்கு இருக்கின்ற வாழ்வினை, செழுமையினை எல்லோரும் பகிர்ந்து வாழ்வார். அப்போது கடவுளுக்கு நமக்கும் நெருக்கம் வளரும். ஆமன். அனைவரும் முழந்தாள் பலியிடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வழியாக நாம் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய இறை அன்புக்கு சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பாக நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த நற்கருணை நாதர் முழுமையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் இரக்கமுள்ளவர்களாகவும் இறை வேண்டல் செய்கின்ற பிள்ளைகளாகவும் நம்முடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் இந்த நற்கருணை நாதர் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும், இல்லத்தில் இருக்க வேண்டும். ஆகவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் நற்கருணை நாதரை உற்று நோக்கி நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நாம் நினைக்கிற நல்ல காரியம் முழுமையாக நடைபெற வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
Hello. வாரின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நிறைவே எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
Thank you.